நான் உங்கள் PSK. இந்த லெக்சர் எதை பற்றி அப்படின்னா ஃபிசிக்ஸ் பாலிடெக்னிக் ஆர் செட் கேட் எக்ஸாம் நோட்ஸு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் லெக்சர் 11 அப் டு லெக்சர் 10 நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லெக்சர் 10உடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் லெக்சர் 10 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக லெக்சர் 9, 10லேருந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் லெக்சர் 10ல் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கான சிங்குலாரிட்டிஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிங்குலாரிட்டிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு செட்டு கேட்டு நெட்டு அண்டு பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸில் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோஸை மறக்காமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சிங்குலாரிட்டிஸ் பற்றி கான்செப்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கீப் ஆன் கோயிங் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருப்போம். ஸோ என்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் இருக்குது, சிங்குலாரிட்டிஸ்னால் என்ன, அதோடைய எசென்சியல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் சிங்குலாரிட்டிஸ். சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு f(x)(f(z)ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் டொமைனில் அட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல எல்லாமே அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா இப்போ f(z) is a analytic everywhere in the domain except z equal to a is called a singularity point, or we can define in different manner. So என்ன எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா a point at which a function f(z) is not analytical is known as a singular point or singularity of a function. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல எல்லாமே அனலிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f(z) equal to 1/z-2 has a singular point at z-2 or z equal to 2. அதாவது என்ன அப்படின்னா பர்டிகுலர் இந்த z equal to 2ன்ற பாயிண்ட் தவிர மற்ற இடத்துல எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அனலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ தென் we can call it is a z equal to say that point is a singular point. So next என்ன பண்ணோம் அப்படின்னா isolated singular point. It is an important one concept. So என்ன isolated singular point அப்படின்னா என்ன அப்படின்னா if z equal to a is a isolated singular point of f(z) and there is no other singularity within a small circle surrounding the point z equal to a, then z equal to a is said to be an isolated singular point of a function of z. Otherwise it is called non-isolated. அதாவது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் z equal to aன்ற பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் நெய்பர்ஸில் அனலிட்டிக்கலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் they are giving if they given the function is f(1/z-1) and z-3 has two isolated singular point at z equal to 1 and z equal to 3. So this is the isolated singular point. Next concept is if f(z) is having isolated singular point at z equal to a, then this Lorentz expansion is f(z) is equal to summation over n equal to 1 to infinite a n z minus a whole power n plus summation over n equal to bn z minus a whole power minus 1. So this is a numerator term, this is a denominator term. So this numerator term we can call it as analytical part, this is principal part, that means AP and PP. So this is a Lorentz expansion. Depends on these two parts there are three type of singularity points are there. So what are that, we will see that. So type of singularities is இது numerator part, this is denominator part. Okay, so first type is essential singularity. அதாவது என்ன அப்படின்னா இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் பார்ட்னு சொல்லுவோம், இதை வந்து பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரின்சிபல் பார்ட் கண்டெயின் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேம். ஒரு பிரின்சிபல் பார்ட்டில் வந்து அதாவது டினாமினேட்டர் டேமில் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் z இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம்.
for example கொடுத்தீங்கன்னா e power 1 by z. So e power x we can expand like 1 plus 1 by e power 1 by z எப்படி expand பண்ணலாம்னா 1 plus 1 by z plus 1 by 2 factorial 1 by z square plus 1 by 3 factorial 1 by z cube அப்படின்னு expand பண்ணிட்டே போகலாம். ஸோ இதில் இந்த 1ன்றது இங்கே நியூமரேட்டர் மட்டும் இருக்குது, டினாமினேட்டரில் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது அனாலிட்டிக்கல் பார்ட்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாமே நமக்கு டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, எக்ஸட் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து பிரின்சிபல் பார்ட் சொல்லுவோம். பட் இந்த பிரின்சிபல் பார்ட் வந்து நமக்கு இன்ஃபைனைட் டேர்ம் போகும். ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் கால்டு எசென்சியல் சிங்குலாரிட்டி. அதாவது என்ன, பிரின்சிபல் பார்ட் வந்து நமக்கு இன்ஃபைனைட் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்குலாரிட்டிஸை வந்து நம்ம எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் இஸ் போலார் ஆர்டர். அதாவது பிரின்சிபல் பார்ட் வந்து கண்டென்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதாவது டினாமினேட்டர் பார்ட்டில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of z is equal to z by z minus 1 z minus 2 whole square. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த z minus 1 இந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட் இஸ் z equal to 1. ஸோ இந்த சிங்குலர் பாயிண்டோடைய போலார் ஆர்டர் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து சிம்பிள் போல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து z minus 2 whole square. ஸோ இதோடைய சிங்குலர் பாயிண்ட் வந்து z equal to 2. இந்த போலார் ஆர்டர் வந்து 2. தேர்ட் ஒன் இஸ், ஸோ இதுதான் வந்து போலார் ஆர்டர். ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் டேர்ம் அதாவது பிரின்சிபல் பார்ட் டேர்ம் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து போலார் ஆர்டர் கண்டுபிடிச்சு போலார் ஆர்டர் வந்து சிங்கிள் போலா இல்லை மல்டி போலான்னு கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ். அதாவது என்ன அப்படின்னா பிரின்சிபல் பார்ட் கண்டென்ஸ் நோ டேர்ம், அதாவது டினாமினேட்டர் டேர்ம் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சிங்குலாரிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ் சொல்லுவோம். இது f of z equal to sin z by z at z equal to 0ல இதனுடைய பிஹேவியர் நேச்சர் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ f of z equal to sin z வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 by z வெளியில் எடுத்து sin z எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா z plus z minus z cube by 3 factorial plus z power 5 by 3 factorial 5 factorial வரும். ஸோ இதில் நம்ம வந்து z கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 1 minus z square by 3 factorial இந்த டேர்ம் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டினாமினேட் டேர்ம் எதுவுமே இருக்காது, அதாவது பிரின்சிபல் பார்ட்டே இருக்காது. ஸோ இட் இஸ் கால்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸில் 3 டைப். ஒன் இஸ் எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ், 2 போலார் ஆர்டர், 3 வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ். ஸோ இந்த டைப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இனி வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை இந்த ஸ்லைடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to solve some problems. ஸோ some problems பேஸ் பண்ணி எப்படி அதனுடைய கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா you will understand very well. So first question is f of z is equal to z minus sin z by z. Find the nature of singular point. So இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we have to expand this. So first f of z is equal to 1 by z. So இந்த z வந்து இதுக்கும் காமன். So sin z by z. So 1 by z square 1 by z square z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial. So up to will go. So இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டினாமினேட்டட் பார்ட்டுமே இருக்காது, அதாவது ரிமூவபிள் பார்ட்டே இருக்காது. ஸோ தீஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ் அட் z equal to 0. So next second question. So this is z by z square. So this is z square. So next one is f of z is equal to z e power 1 by z square. So இந்த ப்ராப்ளத்தில் z காமனாக எடுத்துட்டு e power x ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 plus 1 by z square plus 1 by 2 factorial 1 by z power 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த z உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அனாலிட்டிக்கல் பார்ட்டு, ரிமைனிங் எல்லாமே வந்து நமக்கு பிரின்சிபல் பார்ட் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் இந்த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f of z is equal to e power z by z. ஸோ இது 1 by z. அகைன் இதை வந்து e power x டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 plus z square by 2 factorial. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டேர்மை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 1 by z plus 1 plus 1 z square by z by 2 factorial z square by 3 factorial வரும். ஸோ இதில் பிரின்சிபல் பார்ட் இருக்குது,
இதெல்லாம் அனாலிட்டிக்கல் பார்ட்டு. ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்குது. ஸோ அப்போது இந்த பிரின்சிபல் பார்ட்டில் இருக்கக்கூடிய சிங்குலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா z=0ல் போலார் ஆர்டர் 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா f(z)e⁻z/z−3. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ e⁻³ e⁻³ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து e⁻³ வெளியில் எடுத்துக்கோ, z-3 வெளியில் எடுத்துகிட்டு இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த டேம் வரும். நெக்ஸ்ட் இந்த டேம் உள்ள கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ரிமைனிங் மற்ற டேம் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிங்குலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட்டு கிடைக்கும். அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட்டில் நமக்கு வந்து போலார் ஆர்டர் அட் சிங்குலர் பாயிண்ட் z=3ல நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து வாட் இஸ் சிங்குலாரிட்டிஸ். சிங்குலாரிட்டிஸில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது, இந்த சிங்குலாரிட்டிஸோடைய சிங்குலாரிட்டிஸில் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் ப்ளஸ் ஒரு கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேச்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த போலார் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.